புதிதாக சிறிய ரக ரக்கோ என்ற எலக்ட்ரிக் கெய் காரை அறிமுகம் செய்துள்ளது BYD. ஜப்பானில் தங்களது முதல் கெய் காரை அறிமுகம் செய்துள்ளது BYD. தற்போது அந்நாட்டில் நடைபெற்று வரும் 2026 ஜப்பான் மொபிலிட்டி ஷோ ஆட்டோமொபைல் நிகழ்வில் ரக்கோ என்ற புதிய எலக்ட்ரிக் கெய் கார் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது BYD. ஏற்கனவே அந்நாட்டில் டால்பின், சீல், யுவான் பிளஸ் மற்றும் சீலயன் 7 ஆகிய எலக்ட்ரிக் கார்களை விற்பனை செய்து வருகிறது BYD. இந்த நிலையில் ரக்கோ காரானது BYDயின் முதல் கெய் காராக ஜப்பானில் அறிமுகமாகியிருக்கிறது. கெய் கார்கள் என்பவை ஜப்பானுக்கே உரியவை. பிற நாடுகளில் வழக்கமான கார்கள் மட்டுமே விற்பனையில் இருக்கும். ஆனால் ஜப்பானில் சிறிய அளவிலான கெய் கார்களும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. விலை, பயன்பாடு மற்றும் விதிமுறைகள் என அனைத்திலும் இருசக்கர வாகனங்களுக்கு மேலாக மற்றும் வழக்கமான கார்களுக்கு கீழாக இந்த கெய் கார்கள் இருக்கும். வழக்கமான கார்களை விட அளவில் மிகவும் சிறியவையாக, சிறிய என்ஜினை கொண்டவையாக இவை இருக்கும். இந்த கெய் கார்களுக்கு பல்வேறு வகைகளிலும் விதிமுறைகளில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டு இவற்றுக்கென தனி விதிமுறைகள் ஜப்பானில் பின்பற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானிய நிறுவனங்களே அதிகம் ஆதிக்கம் செலுத்தும் இந்த கெய் கார் பிரிவில் BYD நிறுவனம் முதன்முறையாக ரக்கோ என்ற எலக்ட்ரிக் கெய் காரை அறிமுகம் செய்துள்ளது. அளவில் சிறியதாக இருக்கும் என்பதால் பெரும்பாலான கெய் கார்கள் பாக்ஸியான டிசைனையே கொண்டிருக்கும். புதிய BYD ரக்கோவும் அதற்கு விதிவிலக்காக இல்லாமல் பாக்ஸியான டிசைனையே கொண்டிருக்கிறது. பாக்ஸியான டிசைனை கொடுக்கப்பட்டிருப்பதன் மூலம் உட்புறம் சற்று கூடுதலான இடவசதியை வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க முடியும். C வடிவ விளக்குகள், சிறிய பானட், க்ளோஸ்டு ஆஃப் கிரில், ஃபிளாட்டான பம்பர் செக்ஷன், வட்ட வடிவ பாக் விளக்குகள், 90 டிகிரிக்கும் சற்று சாய்வான விண்ட் ஸ்கிரீன் ஆகிய டிசைன் அம்சங்களை கொண்டுள்ளது. இந்த கெய் காரானது 3395 மில்லிமீட்டர் நீளம், 1475 மில்லிமீட்டர் அகலம் மற்றும் 1800 மில்லிமீட்டர் உயரத்தை கொண்டுள்ளது. மேலும் இந்த காரில் சதுர வடிவில் விண்டோக்கள், கருப்பு நிற ORVMகள், ஃபிளாட்டான ரூஃப் லைன், வட்ட வடிவ வீல் ஆர்ச்சுகள், வழக்கமான டோர் ஹேண்டில்கள், ஸ்போர்ட்டியான அலாய் வீல்கள் மற்றும் ஸ்லைடிங் பின்பக்க டோர் ஆகிய தனித்துவமான அம்சங்களையும் BYD கொடுத்திருக்கிறது. மிகவும் சிறிய கார் என்பதால் முன்பக்கமும் பின்பக்கமும் ஓவர்ஹேங் மிகவும் சிறியதாகவே இருக்கிறது. காரின் உட்புறம் 3 ஸ்போக்குகள் கொண்ட ஸ்டியரிங் வீல் மற்றும் ஃப்ளோட்டிங் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் ஆகிய அம்சங்களை கொடுத்திருக்கிறது BYD. BYDயின் கார்களில் பாதுகாப்பு வசதிகளுக்கு எந்தவிதமான குறையும் இருக்காது. பவர் ட்ரெயின் குறித்த தகவல்கள் தற்போது இல்லை. எனினும் 20 கிலோவாட் LFP பேட்டரி பேக், 180 கிலோமீட்டர் ரேஞ்ச் மற்றும் 100 கிலோவாட் அதிவேக சார்ஜிங்குடன் கொடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய மதிப்பிற்கு 10 லட்சம் ரூபாய் முதல் 15 லட்சத்திற்கு உள்ளான விலையில் இந்த காரை BYD வெளியிடலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பானில் விற்பனையில் இருக்கும் ஹோண்டா N1, E மற்றும் நிசான் சாகுரா ஆகிய மாடல்களுக்கு போட்டியாக வெளியாகவிருக்கிறது புதிய BYD ரக்கோ எலக்ட்ரிக் கெய் கார்.